இதோ ஸ்பைடர்மேன், இது உன்னுடைய அறை. வாவ், இந்த சூப்பர் ஹீரோ வீடு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ பாருங்கள், இது ஒரு மந்திர குச்சி தானா? இல்லை, இது என் மந்திர குச்சி. இல்லை, அது எனது. ஓ உப்சி. அனைத்து சூப்பர் ஹீரோக்களும் போய்விட்டனர். ஆமாம், அவர்களை தேடலாம். வாவ், ஹல்க் இங்கே இருக்கிறான். ஓ இல்லை, ஹல்க் எல்லாவற்றையும் உடைக்கப் போகிறான். என் மந்திர குச்சியை கண்டுபிடிக்க வேண்டும். வாவ், இது கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா உண்மையில் துணிச்சலான சூப்பர் ஹீரோ. அவருக்கு இந்த அற்புதமான கவசம் உள்ளது. அதை அவர் ஃப்ரிஸ்பி போல எறிகிறார். அதை நீ பாத்தியா? ஐயோ, இதை நான் நிறுத்தணும். ஆம், நான் அதை பெற்றுவிட்டேன். ஆம், இது வேலை செய்கிறது. உன்னை மீண்டும் வைக்க நேரம். அலெக்ஸ், நான் மந்திர குச்சியை பெறலாமா? நான் ஒரு சூப்பர் ஹீரோவை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். சரி, நான் தேடலை தொடர்கிறேன். இது ஈரோன் மேன். அவர் மிகவும் புத்திசாலி, மேலும் அவர் மிக அற்புதமான தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறார். ஈரோன் மேன் பறக்க முடியும், ஏனெனில் அவருக்கு லேசர்கள் மற்றும் ஜெட் என்ஜின்களுடன் சக்தி வாய்ந்த உடை உள்ளது. நான் உன்னை சுட முடியும், ஈரோன் மேன். ஓ மோசமானது, ஈரோன் மேன். உன்னை மீண்டும் பெறுவோம். முடிஞ்சது, அடுத்தது தேடுவோம். ஏய், இது என்ன? இது ஒரு சிலந்தி வலைதானா? இது ஸ்பைடர்மேன். அவர் மிகவும் வேகமாக இருக்கிறார். அவர் சுவர்களில் ஏறி வலைகளை சுடுகிறார். ஆனால் அவர் சிறிய சிக்கலில் சிக்கினார். நான் சிக்கி இருக்கிறேன். தயவு செய்து என்னை வலையிலிருந்து வெளியேற உதவுங்கள். சரி, நான் உனக்கு உதவுகிறேன். சரி ஸ்பைடர்மேன், வீட்டுக்கு செல்ல நேரம். மன்னிக்கவும் ஸ்பைடர்மேன், ஆனால் நாம் செல்ல வேண்டும். எனக்கு இது தேவை. நன்றி. அங்க ஏதோ ஒலி கேக்குது. இது என்ன? ஓ பேட்மேன். ஓ வாவ், என்ன ஒரு குழப்பம். பேட்மேன். வா பேட்மேன், இந்த குளியலறைக்கு நீ மிகவும் பெரியவனாக இருக்கிறாய். வா, வெளியே வா. பேட்மேனின் சின்னம் ஒரு வௌவால். அவர் ஒரு குளிர்ச்சியான உடை அணிந்து நகரத்தை முழு இரவும் பாதுகாக்கிறார். உனக்கு ஒரு நல்ல இடம் தேடுவோம். சரியானது. அலெக்ஸ், நிறுத்து. என்ன தவறு? நான் என் ஸ்பைடர்மேன் காரை ஓட்ட விரும்புகிறேன். அலெக்ஸ், மறக்காதே, இன்னும் 2 சூப்பர் ஹீரோக்களை தேட வேண்டும். இங்கே மந்திர குச்சியை எடுத்துக்கொண்டு வெனமை கண்டுபிடி. அவர் எனக்கு மிகவும் பயமுறுத்துகிறார். அது வெனம். அவர் சுவர்களில் ஏற முடியும், மேலும் அவருக்கு மிகவும் நீண்ட கோடுகள் உள்ளன. வெனம் மிகவும் வலிமையானவர் மற்றும் கொஞ்சம் பயமுறுத்துகிறார். ஆனால் சில நேரங்களில் அவர் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கிறார். மீண்டும் சில நேரம் வெனம். அவரை பிடித்தேன். உன்னை பாரு, சிறிய குழந்தை வேணும். இப்போது நிச்சயமாக நாம் இறுதியாக விளையாடலாம். காற்று. அலெக்ஸ், ஒரு அறை இன்னும் காலியாக இருக்கிறது. ஓ இல்ல, நாங்க ஹல்க் பற்றி மறந்துட்டோம். ஓ ஆமாம், அவரை தேடுவோம்.
அதை கேட்கிறையா? அது அவன் என்ன நினைக்கிறேன். மறைந்து கொள். ஹல்க் ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட், ஆனா ரொம்ப நல்ல மனம் கொண்டவன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் வழியில் உள்ள அனைத்தையும் நசுக்க முடியும். இதை நிறுத்தணும். அடடா, இது வேலை செய்யல. வாங்க, தயவு செய்து, நாங்கள் சிக்கிவிட்டோம். ஐயோ, இப்ப என்ன செய்வது? அடடா, அவன் வருகிறான். அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். ஏதாவது செய். அலெக்ஸ், அருமையான வேலை. அவனை மீண்டும் வைத்து விடுவோம். நாங்கள் லேண்ட எல்லாத்தையும் பெற்றோம். மீண்டும் இல்லை. அடடா, ஓடு. அலெக்ஸ், ஓ இல்ல, கவலைப்படாதே, அதை தேடி போகலாம். அது எங்கே இருக்கலாம்? தாஷா, நான் பந்தை கண்டுபிடித்தேன். அலெக்ஸ், அங்க பாருங்க. ஓ வாவ், அது ஒரு கார் தானா? அதை சரிபார்ப்போம். ஓ வாவ், அது லைட்னிங் மெக்வீன் கார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அது மிகவும் பழையதும் கராரானதுமாக இருக்கிறது. இந்த காரை சரி செய்து அதற்கு புதிய உயிர் கொடுப்போம். அதை புதுப்பித்து அதற்கு ஒரு வாழ்க்கை கொடுப்போம். அலெக்ஸ், கயிறு இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது அதை நகர்த்தலாம். இப்போது காரை மாற்ற நேரம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் பின்புறம். அப்படியே தொடருங்கள். நேராக நேராக. நீங்கள் இதை செய்யலாம். இன்னும் கொஞ்சம். நீங்க தயாரா? ஆமாம். இது ஒரு உண்மையான பழமையான கதையாகும். அது எப்படி? ஆனது அது மிகவும் பழையது. இந்த காரை புதுப்பிக்க விரும்புகிறோம். ஆமாமா, தயவு செய்து எங்களுக்கு உதவ முடியுமா? நிச்சயமா, அது புதியது போல இருக்கும். இந்த காரை கழுவ நேரம். காருக்கு நல்ல ஊற்றல் கொடுப்போம். காருக்கு நல்ல கழுவுதல் கொடுக்க நேரம். மாமா, நான் முயற்சிக்கலாமா? நம்ம முடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். காரை கழுவி முடிச்சு விட்டோம். உண்மையான கார் சேவை தொழிலாளர்களாக மாற நேரம். அலெக்ஸ், இப்பதான் ஜோரா இருக்கு. தாஷா, அலெக்ஸ், அடுத்ததாக காரின் பகுதிகளை பிரிக்க வேண்டும். சரி மாமா, அதை செய்யலாம்.
பகுதிகளை அகற்றுவோம். காரின் பகுதிகளை வெற்றிகரமாக பிரித்து விட்டோம். அலெக்ஸ், முடிந்தது. இப்போது காரில் இருந்து என்ஜினை அகற்ற வேண்டும். நிச்சயமாக அலெக்ஸ். ஆமாம், நாம் செய்கிறோம். மாமா, உங்கள் உதவி தேவை. நமக்கு அதிக சக்தி தேவை நண்பர்களே. என்ஜின் மிகவும் கனமாக உள்ளது. போ போ, மேலே மேலே மேலே. இன்னும் இன்னும். என்ஜின் மண்ணால் மூடப்பட்டுள்ளது. அதை சுத்தம் செய்ய வேண்டும். மாமா, இப்போ அதை நல்லா துடைக்கலாம். என்ஜினை அகற்றுங்கள். முடிந்தது. அடுத்தபடி வெல்டிங். வெல்டிங் ஒரு விளையாட்டு இல்லை, இது பெரியவர்கள் செய்ய வேண்டும். ஆமா, நல்ல வேலை. அடுத்தது பளபளப்பாக்குதல். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாப்பு முதலில். பளபளப்பாக்குதல் முடிந்தது. டாஷா, அடுத்தது காரை வண்ணம் பூசுவோம். அதை செய்யலாம் அலெக்ஸ். உங்கள் கார் புதிய நிறங்களுடன் பிரகாசிக்க நேரம் வந்துவிட்டது. இப்போது நிறத்தை சிவப்பாக மாற்ற வேண்டும். சிறந்த வேலை. சக்கரங்களை மீண்டும் பொருத்த நேரம். புதிய ஸ்பாய்லரை மீண்டும் பொருத்துவோம். கதவுகளை மீண்டும் பொருத்த நேரம். சிறந்த குழு வேலை. பளபளப்பா இருக்கே. இப்போது என்ஜினை மீண்டும் காரில் பொருத்த நேரம். முடிந்தது. ஆம். என்னை மீட்டமைத்து புதிய வாழ்க்கை கொடுத்ததற்கு நன்றி நண்பர்களே. மீட்டமைப்பு ஒரு வேடிக்கையான மற்றும் படைப்பாற்றல் மிக்க வழி. பழையதை மீண்டும் உயிர்ப்பிக்க ஒவ்வொரு விளையாட்டு பொருளும் இரண்டாவது வாய்ப்பை பெற தகுதியானது. நீங்கள் ஒரு அற்புதமான சவாரி பெற தகுதியானவர்கள் நண்பர்களே. வணக்கம். 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 கார்ட்போர்டு திரையரங்கத்திற்கு வரவேற்கிறோம். நான் மற்றும் என் குழுவினர் இதை உருவாக்கியுள்ளோம். 1 2 3 டிக்கெட்டுகள் தயவு செய்து. அது $10 ஆகும். இல்லை இல்லை இல்லை, கார்ட்போர்டு மட்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு வரைதல் மிகவும் பிடிக்கும். உன்னிடம் திறமை இருக்கிறது. நன்றி. நன்றி.
ஒரு இடைவேளைக்கு நேரம். புதிய ஆரோக்கியமான பாப்கார்ன். வணக்கம். வணக்கம். இன்று உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு சின்ன புகாய் கோன் வேண்டும், தயவு செய்து. நானும். நான் பெரியதை எடுப்பேன். என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. 1 2 3 4 5 15. ஓ, மிகவும் நன்றி. புகாய்கறி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். புகாய்கறி 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. புதிய மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை உணவும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்தினார்கள். பழமையான நாகரிகங்களால் விழாக்களில் அவர்கள் புகாய்கறி மாலைகள் அணிவார்கள். நன்றி. சுவாரஸ்யம் சொல்லி மகிழ்ச்சி. வணக்கம். உங்கள் டிக்கெட்டுகள். சரி, நன்று. என்னிடமும் ஒன்றுள்ளது. சரி, உங்கள் அறை இணைந்து நீங்கள் இப்போது போகலாம். நீங்கள் ஒரு நிமிடம் காத்திருங்கள். என்ன, உங்கள் சொந்த உணவை கொண்டு வர அனுமதி இல்லை. எங்கள் கார்ட்போர்டு திரையரங்கில் கார்ட்போர்டு உணவுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. இனிப்புகள் உங்களுக்கு மற்றும் உங்கள் பற்களுக்கு தீங்கானவை. ஓப்ஸ், மன்னிக்கவும். நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன். நான் இப்போது போகலாமா? சரி, இப்போது போகலாம். ஏவா, அலிஸ், என்னை காத்திருங்கள், தயவு செய்து. சிறுமிகளே, ஏன் நீங்கள் என்னை காத்திருக்கவில்லை? வா, டாஷா திரைப்படம் தொடங்க உள்ளது. மன்னிக்கவும். தயவு செய்து, எனக்கு எதுவும் காண முடியவில்லை. உங்களுக்கு மிகவும் உயரமான அலங்காரம் இருந்தால் திரையரங்கிற்கு வரக்கூடாது. அது உங்கள் பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களின் காட்சியை மறைக்கும். இந்த கார்ட்போர்டு அலங்காரம் மிக உயரமானது. நான் பார்க்க முடியவில்லை. இதை கொஞ்சம் குறைக்கலாம். இப்போது பார்வையாளர்கள் சிறந்த காட்சி பெறுகின்றனர். அருவருப்பு. கார்ட்போர்டு உணவை சாப்பிடுவதற்காக இல்லை. அலிஸ், டாஷா, நான் இதைவிட சாப்பிடக்கூடியதை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. வீர்களே, என்னுடன் வாருங்கள். வாயில் 5, வாயில் 4, வாயில் எண் 3, வாயில் எண் 2 மற்றும் 1. ஆஹா, இந்த கார்ட்போர்டு கலையை பாருங்க. எனக்கும் சிறுமிகளுக்கும் சில சிற்றுண்டிகளை தேர்வு செய்ய நேரம். 1 2 3 4 6. மிகவும் நல்ல வாசனை. உண்மையிலேயே ஒன்று போலவே தெரிகிறது. சிறுமிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் என நினைக்கிறேன். டைனோசர் என்ற வார்த்தை கிரேக்க சொற்களில் இருந்து வந்தது. பயங்கரமான பள்ளி. அவர்கள் மெசோசோய் காலத்தில் வாழ்ந்தார்கள். அது ஜெரியாசிக், ஜுராசிக் மற்றும் கிரெடேஷியஸ் காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது என்னுடைய படம் அல்ல, நண்பர்களே. என்ன? அது என்ன? உதவி. ஓ இல்லை, என் உணவு. அது எண் 4 தானா? அல்லது எண் 5? ஆம், அது 6 தான் என்று நினைக்கிறேன். ரோபோட்கள் தூசிப்பொறி அளவிற்கு சிறியதாக இருக்க முடியும், அல்லது ஒரு கார் அளவிற்கு பெரியதாக இருக்க முடியும். சில ரோபோட்கள் தங்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதை செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கும் திறன். இந்த படம் என்ன? கார்ட்போர்டு ரோபோட்கள் பற்றிய ஒரு படம். இது என்னுடைய படம் அல்ல. நான் குளியல் அறைக்கு செல்ல வேண்டும். இதை எனக்காக
மெதுவாக பிடி, நான் திரும்பி வருகிறேன். ஓகே. அங்கே விரைந்து வா. குளியலறைகள் சுத்தமான வருகைகளுக்காக மட்டுமே அல்ல, படப்பிடிப்பு அல்லது செல்பேசியில் விளையாடுவதற்கும் அல்ல. தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள். நான் ஏதோ கேட்டேன். லாபுபு என்ற பெயர் அதன் சுவாரஸ்யத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் எளிதில் சொல்லக்கூடிய ஒலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. பாத்திரத்தின் வித்தியாசமான தன்மை ஒத்துப்போக லாபுபு ஒரு பெண் பாத்திரம். ஐயோ, இந்த படம் என்ன? இது என்னுடைய படம் அல்ல. டாஷா, நீங்களா? ஈவா, நீ இத்தனை நாளாக எங்கே இருந்தாய்? டாஷா, நீ நம்ப மாட்டாய். நான் வழி தவறி விட்டேன் மற்றும் நமது அரை எண்ணெய் மறந்து விட்டேன். ஈவா, இந்த கதவாக இருக்கலாம். எண் 2. சரி, நாம் செல்லலாம். இது நமது படம் இல்லை டாஷா. ஆமாம், இந்த படம் குழந்தைகளை பற்றியது. டாஷா, உன் போக்கார்டை எடுத்துக்கொள். டாஷா எங்கே? டாஷா மற்றும் ஈவா அவர்கள் எங்கே? படம் முடிந்து விட்டது. டாஷா, நமது அறை எழுந்து என நான் நினைக்கிறேன். ஈவா, டாஷா, நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? படம் முடிந்து விட்டது. அது ஒரு நீண்ட கதை ஆலிஸ். நாங்கள் உனக்கு சில வேறு நாளில் சொல்வோம். நாம் இப்போவே செல்லலாம். வணக்கம், என் கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வரவேற்கிறேன். பெண்கள், நாம் சில கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் வாங்குவோம். இல்லை, வேண்டாம், நன்றி டாஷா. நான் கார்ட்போர்டு உணவின் பெரிய ரசிகை அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டும்? இது மற்றும் இதுவும். கேவலம். நான் சொன்னேன் டாஷா, கார்ட்போர்டு உணவு உண்ணப்படுவதற்கு அல்ல. நீங்கள் அறிவீர்கள், பெண்கள், கார்ட்போர்டு சினிமா மகிழ்ச்சியானது. ஆனால் நாங்கள் அவ்வளவு ஒன்றாக இருக்கவில்லை, ஏனெனில் நாங்கள் எப்போதும் நமது அரை எண்ணெய் மறந்து விடுகிறோம். இப்படியான ஒரு குளிரான இடத்தில் கூட ஒன்றாக இருப்பது மற்றும் விதிகளை பின்பற்றுவது முக்கியம். நாம் ஒருவரை ஒருவர் கவனிப்போம். இந்த கார்னோட்டாரஸ் அற்புதமாக இருக்கிறது. வேலோசிராப்டர் ரொம்ப ஸ்டைலா இருக்கே. இது முற்றிலும் அற்புதமானது. என்ன நடக்கிறது? கவலைப்படாதே, நான் இதை சமாளிக்கிறேன். ஐயோ, இல்ல. டாஷா, அலெக்ஸ், ஓடுங்கள். டாஷா, அலெக்ஸ், கவலைப்படாதீர்கள். மந்திர குச்சி டைனோசாரை மீண்டும் விளையாட்டு பொம்மையாக மாற்றிவிடும். உங்க குச்சி எங்கே? ஓ இல்ல, நான் அதை இழந்து விட்டேன். கவலைப்படாதே, இங்கேயே இரு. இல்ல, இது மிகவும் ஆபத்தானது. கவனமாக இரு. இது ஹெரேராசாரஸ். இது கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசார்களில் ஒன்றாகும். இது 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. இது அழகாக இருந்தாலும் வேகமாகவும் ஆபத்தானவையாகவும் இருந்தது. என் குச்சியை பெற்றேன். ஆஹா, ஆமா ஆமா.
கூவியம் சந்தோஷம். மக்களே, இவை டைனோசார்களை மீண்டும் வைத்து விடுவோம். டாஷா, அலெக்ஸ், அனைத்து டைனோசார்களையும் கண்டுபிடிப்போம். ஆனால் நினைவில் கொள்வீர்கள், இந்த மந்திர குச்சியுடன் நாம் எந்த டைனோசாரையும் ஒரு பொம்மையாக மாற்ற முடியும். ஆபத்தானது போல தோன்றுகிறது, ஆனால் வேடிக்கையாக உள்ளது. சரி, இது செய்வோம். பிசாசு வேட்டைக்கு போகலாம். அவன் எங்கே? டைனோசார் எங்கே? அது கேட்டீங்களா? வாவ், இது கெட்சல் கோட்லஸ். வாவ், அது டைனோசார் அல்ல, அது ஒரு பீரசாரா இருந்தது. அது ஒரு சிறிய விமானத்தின் அளவுக்கு இருந்தது. ஆம், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. இது மஜுங்கசாரஸ். இதற்கு குறுகிய மூக்கு மற்றும் நிறைய பற்கள் இருந்தன. இதன் தலையில் சிறிய கொம்பு இருந்தது. நீங்களை இப்போது திரும்ப வைக்கலாம். இது வேலோசிராப்டர் நீல. அவள் உடலின் கீழே ஓடும் நீல வளைவு கொண்டிருக்கிறாள். அவ்வாறுதான் அவள் பெயர் பெற்றாள். ஆஹா, இல்லையே. உன்னை மீண்டும் மாற்றுவோம் டைனோ. நீங்கள் சொந்தமான இடத்துக்கு திரும்பச் செல்ல வேண்டிய நேரம். வாவ், இது கேரிகோசாரஸ். அதன் பேர் ஹெல்மெட் ஃபல்லி என்று பொருள்படும். அதுக்கு ஹெல்மெட் போல பெரிய கிரீஸ்ட் இருந்தது. பிடிச்சிட்டேன். இந்த சுவர் நிறைய விஷயங்களால் நிரம்பி இருக்கு. இது போரிலோபெல்டா. இது ரொம்பவும் பாதுகாப்பா இருந்தது. அருமையாக இருக்கிறது. உன்னை திருப்பி வைப்போம் டைனோ. நான் ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு டைனோசார் எதுவும் அணுக முடியாது. இது இன்ட்ரோப்டர். இந்த டைனோல அது ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு வில்லன் டைனோசார். பயங்கரமானது, புத்திசாலி மற்றும் முற்றிலும் காட்டு. வாங்க, உங்களை திருப்பிக் கொண்டு செல்வோம். நான் ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறேன். இது பைரோராப்டர். இது நெருப்பு திருடன் என்று அர்த்தம். அறிவியலாளர்கள் இதை இறகுகளால் மூடப்பட்டுள்ளது என்று நம்புகிறார்கள். இந்த ராப்டர் சின்னதாக இருந்தாலும் வேகமாக இருந்தது. ஆமாம், ஆமாமே, ஆம். இது சூனிசெராடாப்ஸ். இதுக்கு 2 கொம்புகள் இருந்தது. இது ஒரு மாடு அளவிற்கு இருந்தது. திரும்பி செல்வதற்கான நேரம்.
இது அத்ரோசிராப்டர். இது ஒரு நாய் அளவுக்கு இருந்தது, ஆனால் சினிமாவில் இது மிகப்பெரியதாக உள்ளது. விளையாட்டுக்காக வாங்க, உங்களை திருப்பி கொண்டு செல்வோம். இது டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ். இது உண்மையான டைனோசார் அல்ல. ஆஹா, எவ்வளவு பயமக்தமாக இருக்கிறது. டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ் ஒரு ஆய்வு கூடத்தில் உருவாக்கப்பட்டது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது எலாஸ்மோசாரஸ். இதற்கு 72 எலும்புகள் கொண்ட மிகவும் நீண்ட கழுத்து இருந்தது. பூமியில் உள்ள எந்த வேறு உயிரினத்திலும் நீளமானது. வாங்க, உங்களை வீட்டிற்கு திருப்பி கொண்டு செல்வோம். இது யாங்ஷுவானோசாரஸ். அவன் பள்ளி பேருந்து அளவிற்கு நீளமாக இருக்க முடியும். வாங்க, அதை சென்று வாங்குவோம். ஆமா, அப்படியே. இது ஜெனியோடெக்ஸ்டரஸ். இது ஒரு சிறிய டீரெக்ஸ் போல தெரிகிறது. இது கார்னோடோரஸ். அவனது பெயர் மாமிசம் சாப்பிடும் காளை என்று பொருள். அவனது கொம்புகள் காரணமாக அவனது சின்னதான மற்றும் அழகான கைகளை பாருங்கள். வாங்க போகலாம். நாங்கள் சாதித்தோம். நாங்கள் சாதித்தோம். ஏவா, டாஷா, நான் என்ன கண்டுபிடித்தேன் பாருங்கள். இல்லை இல்லை இல்லை. சரி சரி சரி.